காத்து போற பார்க்க போறாங்க. அந்த மாதிரி கேட்டுக்கிட்ட வராத. போகலாமா? அந்த மாதிரி கேட்டுக்கிட்ட வராத. நான் ஏசு கோயிலுக்கு மாலை போட்டாலும் கோயில தேவை மீதிக்கு போறேன். அல்லா கோயில தீ மீதிக்கு போறேன். ஒரு நாட்டுக்கு ஒரு
அம்பரம் புல்லா புல்லா கூடு அதான் புல்லாதான் புல்லா கொடுக்காத பாதிய கொடுத்தா உங்களுக்கு வரும் ஆமா நான் கொடுத்தா அவங்க கொடுக்க போறாங்க எடுத்து போய் நான் கொடுத்து விடுங்க யாரும் உன் தம்பி நான் அவன் வச்சு கிடக்கலாம் எப்படி பிச்சு எப்படி சிக்கன் அது 4 பேர் கூட போமா இல்ல அவனை ஏத்து ஓடி போமா இல்ல வாழுமா இல்ல வாழாதா இல்ல லவ் பண்ணுமா பாப்பா பிறந்தது இந்த மல்லிகாபுர நாட்டு ஆளுநருக்கு எனக்கு ஒரு செழிப்புடன் பிறந்திருக்கிறது. நிகழ்காலம் எதிர்காலம் இந்த நாட்டு மக்கள் ஐயா அங்க 2 பேர் இருக்காங்க. வீரத்திலே சிறந்தவங்க. அவங்க நம்பி வந்தவங்க யாரும் சும்மா விட்டு கிடையாது. அவங்க வருங்காலம், அவங்க வாழ்கின்ற காலம், அவங்க நாளைக்கு செத்துருவாங்களா இன்னைக்கு செத்துருவாங்க. ஆமா இதெல்லாம் அந்த பாப்பா பிறந்த நேரத்துக்கு எப்படி இருக்குது? அவங்க சித்தப்பா லாரியில் அடிப்பட்டு சாவாரா இல்ல அவங்க அப்பா கீசின்னு சாவாரா? லாரியில் அடிப்பட்டு பஞ்சாயத்து விடுப்பாரு. நீ என்ன பண்ற? இடத்துல நீங்க தானே கவுர் போட சொன்னீங்க. சொன்னா என்ன சொல்லுவாங்க? நீ என்ன சொல்லுங்க? அவர் தலை தெரியாது. அவர் தலை தெரியாது. அதனால எடுத்து தள்ளுறாங்க. திங்கக்கிழமை நல்ல நாள். திங்கக்கிழமை நல்ல நாள். சரி செவ்வாய்க்கிழமை மறுபடி திங்க ரெண்டு பேரும் ஒரு நல்ல நாள் பார்த்தீங்கன்னா 16 பதினேழு
நடுப்பு வச்சு 15 நாள் நடுப்பு வச்சு 16 நாள் கண்மணி வச்சு 17 நாள் அண்ணாமலை கோயிலுக்கு வேலை போட்டு வந்தலாம். இதெல்லாம் முடிவு பண்ணிட்டியா? 4 மணி தான் காலையில சும்மா சும்மா அவர் போட்டு நீ கவுரு போடு எங்க போடு என்னத்த தெரிகிறப்ப ஜாதகம் கணிக்கிறேன். ஜாதகத்தை கணிச்சிங்கிற ஜாதகத்தை சாதகமா சொல்லக்கூடாது. என்ன என்னுடைய மகள் பிறந்த நேரம் எப்படி பிறந்திருக்கிறது. ஆனா மகள் லக்கணத்திலே பிறந்திருக்கிறது. மகள் ராசியே உதித்திருக்கிறது. ஆனா நாடு மல்லிகாபுரி. நாடு மல்லிகாபுரிமா மகேஸ்வரமா மகர லட்சணமா ஏன் மகர லக்கணம் மகர ராசிமா அதுமா எந்த பேர் வச்சா நல்லா இருக்கும்? குழந்தை பிறந்த நேரமானது குழந்தை பிறந்த நேரமானது பிறந்த குழந்தை நேரமானது இந்த குழந்தை பேரானது இந்த ஜனனத்தில் ஜனித்த நேரம் மகர லட்சணம் மகேசன் அருள் பெற்றதால் இந்த குழந்தையின் பெயர் மாயாவதி. ஆனால் ஒன்று ஆனால் ஒன்றுனா என்ன? ஆனால் ஒன்றுனா 1000 அர்த்தங்கள் உண்டு. ஏதோ ஒரு ஆட்சி ஆபத்து இருக்கிறது. இந்த நாடு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? வீரகண்டா இந்த குழந்தை பிறந்த நேரம் மல்லிகாபுர நாடானது இது அதுதான் குலகுரு வச்சா என்ன பண்ண முடியும்? நம்ம குலகுரு சுக்லா அடிச்சு என்ன பண்ணணும்? குழந்தை போற நேரம் வருது. நம்ம என்ன பண்றது? ஜாதகத்தில் இருக்கா அதை விடக்கூடாது. மாயாவதி பிறப்பதும் மணியாவதி அழிவதும் இருக்கும் ஜாதகத்தை. அந்த மாயாவதி பிறப்பது மல்லிகாவதி அழிவை நான் விட மாட்டேன். எனக்கு நாடு முக்கியம். நம்மளுக்கு நாட்டு மக்கள் தான் முக்கியம். நாட்டு மக்களுக்கு ஒரு குறை என்றால் மனதை சாரும். இந்த குழந்தைகள் என்றால் ஒரு குறை என்றால் நாட்டு மக்களை சாரும். இந்த குழந்தைகள் என்றால் வேற குழந்தை பெற்றுக்கலாம். நாடு கிடைக்குமா? கிடைக்குமா? ஒரு ராஜாங்க கிடைக்குமா? தம்பி என்ன சொல்கிறீங்க? இந்த குழந்தை நேரம் சரி இந்த மல்லிகாபுரியா அதான் குழந்தை கொடுத்தா அப்படி குழந்தைய வாங்கி அந்த குழந்தைக்கு வச்சு வருகிறேன். அப்படி செய்யக்கூடாது. ஒரு குழந்தை நம்மளுக்கு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நாடே அழிய போதும் அந்த குழந்தை நம்மளுக்கு வேற ஒரு குழந்தை பெற்று எடுத்துக்கலாம். அதனால அந்த குழந்தை தேவை. உங்களுக்கு மனசு தோங்கல் விட்டுதான் போகும். நாட்டு மக்கள் தான் அவசியம். ஆமா குழந்தைகள் ஏன்னா நீங்க போய் கேட்டா அம்மா தரமாட்டாங்க. ஐயா போய் நீ இப்ப அரண்மனை பட்டு தூங்குங்க போ. பையனுக்கு நீ பால் குடிச்சது நான் கொடுவா. நான் கொடுத்துட்டியா? கொடுத்துட்டேன். சரி ஏதோ ஐயா வர மாதிரி தெரிஞ்சு சின்னவரே மக்கள் சேரல
மைத்துனா அண்ணி மைத்துனா மையத்துனா வாய்ப்புள்ள கறி அப்படி தேட முண்டா மைத்துனா யாரு அவ மையத்துனா மையத்துனா மைய துறோம் ஏண்டா மைத்துனா அதுவா ஏண்டா மைத்துனா எழுந்துக்கு சமம் ஓ நீ குழந்தை நான் கூட அம்மா அம்மான்னு கூப்பிடுறேன் ஒரு நேரத்துக்கு கூட பாலே கொடுக்க மாட்டேன் என்ன பாரு அம்மா நான் குழந்தைக்கு தம்புனா ஆஸ்பத்திரி இருக்குது மைத்துனா நீ குழந்தைக்கு பேர் வைத்திருக்கீங்களா மைத்துட்டோம் என்ன பேர் பாப்பா பேர் தான் மாயா பூஜை மாயா பூஜை மாயாவதி இன்னொரு மாயாவதி மாயாதான் போக மாட்டுது ஏய் மாயாவதி சுகலியா தியாகத்தை என்ன பண்ணுது பாப்பா பேரு மாயா பூஜை மாயாவதி கண்ணி மாயாவதி ஆனா அதனால எல்லாம் நன்றாக தான் நல்லா இருக்கிறது இருக்கிறது ஆனா இந்த குழந்தை ஜாதகத்தை கணிக்கும் கணித்து பார்த்தா ஆ. மாயாவதி பிறக்கும் இந்த மல்லிகாவதி வந்தே அப்படியாப்பட்ட குழந்தை நாட்டில் இருக்கலாம் நாட்டில் இருக்கலாமா அதனால குழந்தைய கொடுங்க நீ குழந்தை கொடுங்க முடியாது முடியாதா முடியாதான் நம்ம விட முடியாதான் இது ஏதோ வம்பு வச்சு மூலம் பார்த்து சொல்லுது இந்த வீரர்களை பற்றி உனக்கு நன்றாக தெரியும் சொல்வது கேளுங்க குழந்தையை கொடுத்து விடுங்கள் குழந்தைய கொடுக்க முடியுமா முடியாதான் கேளு கொடுக்க முடியாதா முடியாது முடியாதா முடியாது 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 இது முறைதானா எனக்கு தேவை ஆடு முக்கியம் விட மாட்டேன் விட
உள்ள என்னன்னா பேசுறேன். பத்து மணிமா பொது முதல்ல என்ன மாயாவதி பிறந்த நேரம். ஆமா மச்சான். இந்த மல்லிகாவிலே மன்னராகும். ஆமா மச்சான். அவ மன்னரான நாம செத்துருவோம். நம்மளே செத்துருவோம். எல்லாமே வா. ஆமா மச்சான். இது எங்க கொல்ல வந்துடா. இதுவா என்ன கொல்ல வந்த சிசுவா. இதுவா என்ன என் நாடு நாடு உள்ள வாழ்ந்துடும். நாங்கள் திறந்து விடுவோம். ஏதோ வாழ ஒரே திறக்குவோம். மரியாதை எட்டாவது வெற்றி விதிகள். ஆசிரியர் கொள்ளாதே. இருங்க திருப்பி வந்து முதல்ல சொன்னது யாரு? அவர் தான் சொன்னாரு. என்ன சொன்னாரு? பிள்ளைக்கு ஆவாது சொன்னாரு. மாயாவதி பிறந்த நேரம். மரியாதை அழிவது சொன்னவரா? இப்ப பின்னது வந்து எதுக்கு கோடி வச்சமா வராய்? ஏண்டா குழந்தை பிறந்த நேரமானது ராசி பலனானது 16 வயது வரை உங்களுக்கு தீய விளைவுகள் அழிவு ஏற்படும். 16 வயதுக்கு பிறகு இந்த குழந்தையின் ராசியின் படி நல்ல செல்வ தரிப்புகளை சந்திக்கும். ஓ 16 ஆண்டுகள் இந்த கோட்டையிலே குழந்தைக்கு ஆவாது. அதுக்கப்புறம் நல்லா இருக்கும். ஆண்டுகள் வரை மாயாவதிக்கு ஆகாது. அதுவரை என் நாட்டிலே மல்லிகா அக்க நேரத்திலே குழந்தை காப்பாற்று. ஆனா மாயாவதி வளர வேண்டும் என்றால் நாட்டை விடுத்து அவப்பா ஏழு கடல் நடுவிலே மத்தியிலே வசந்தமலை தீவு. அந்த தீவிலே இந்த குழந்தையை வளர்த்து வர வேண்டும். வளர்ப்பதற்கு யார் தெரியுமா? நம்ம நாட்டில் முந்தைய ராஜாம்சா இருக்காங்க. அவங்க 2 பேரும் நான் கொடுத்து கூட்டலாம். நான் அந்த நாட்டுல முத்தையான்னு சீடு திருப்பமா வாங்கினாங்க. எங்க ருத்ரகண்டார ஐயா இருக்கு, வீரகண்ட இருக்கு, முத்தையான்னு சொல்லிட்டு என் முன்னாடி சம்சாவை வச்சு வாங்கினாங்க. ராஜவம்சா என் முன்னாடி பேரு ராஜவம்சா. 1000 தாதிகளுக்கு மூத்த தாதிகளுக்கு முதல் தாதியாக வாங்கக்கூடிய என் முன்னாடி பேர் ராஜவம்சா. 4 பேர் மகாராஜா குழந்தை பேத்துவாங்க. குழந்தைங்க இந்த ஆவாது போய் தின்னுட்டுனா எங்ககிட்ட எடுத்து ஒப்படைச்சிட்டு போடுவாங்க. நாங்க புளிய வளர்த்து அவங்க கிட்ட திரும்பி கொடுப்போம். இதான் எங்களோட வேலை. இன்றைய தினத்துல என் முன்னாடியை பார்க்கணும். காலையிலே நீ போங்கம்மா வேலைக்கு, நான் கைது எடுத்துன்னு வரேன்னா ஒன்றும் காணும்.
தூரத்துல ஒரு மூலக்கார உட்காந்து அதுல போய் ஜகாதான் வைத்து என்ன பெருசா வைக்கிறியா சின்னதா வைக்க போறியா வணக்கம் வைக்கிறேன் அப்புறம் ஆளு பார்த்தா நல்லா இருக்கீங்களா சோறு அம்ரியா இல்லப்பா பழக்கமே கிடையாது சரி ஆளு என்ன பண்ண தெரியல யாருன்னு தெரியல யாரு தெரியல ஓட்ட பாத்து அவங்க எப்படி கட்ட சொல்ற போட்டா காலையில வேலைக்கு வந்தேன் நல்ல வேலை பண்ண ஆமா என் பொண்டாட்டி கையில எடுக்கணும் அதே புரியல கையில எடுக்கணும்னா எப்போ வருவான்னு தெரியல அப்ப வந்தானா அவன் அந்த 8 வருஷம் பாரு கீழே 5 மணிக்கு பொறுத்து பாத்து முடிச்சா